அன்பான கும்பம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த 3 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் தான் அந்த 3 நாட்கள். ஏற்கனவே நமக்கு பாதசனி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பாதசனி காலங்களில் 8ஆம் இடத்தில் சந்திரன் வருகின்ற பொழுது வாக்கு வன்மையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. தேவையில்லாமல் நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல போனாலும் கூட அது கெட்டதாக மாதிரி ஆப்போசிட்டில் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு மூல காரணமாக அமைஞ்சிரும். அதாவது நான் நல்லதுதானே சொன்னேன், என்னை ஏன் கோவிக்கிறீங்க, என் கூட ஏன் சண்டை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் பார்த்திங்களா. அந்த மாதிரி நல்லது செய்ய போய் நமக்கு கெட்ட பேர் வந்துடும். ஏற்கனவே கும்பராசி நண்பர்கள் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குகிறோம். ஆனாலும் அவர் 8ஆம் இடத்தில் சந்திரன் வருகின்ற பொழுது அதனால் நம்ம நல்லது செய்ய போய் மீண்டும் ஒரு கெட்ட பேரை நம்ம சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி கும்பராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கும்பராசிக்கு 6ஆம் அதிபதி சந்திரன். 6ஆம் அதிபதி சந்திரன் நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர். அதனால் நம்ம 8ஆம் இடத்தில் சந்திரன் வருகின்ற பொழுது அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு கை காலில் அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துடும். கவனம் சிதறாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகள் அப்படிங்கிறது நம்மளை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி தான் நமக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். என்ன தான் நம்ம உடல் உழைப்பை 100% கொடுத்தாலும் கூட அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. அந்த 3 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் டார்ச்சர் ஆகி என்ன ஆகும், வேலை விட்டு வெளியே போகிறேன்னு கூட சில பேர் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும். அது எந்த துறையில் கும்பராசி நண்பர்கள் வேலை செய்தாலும் கூட அந்த இடங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உடன் இருப்பவர்கள் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சமாதானமாக போயிடணும். அப்படி என்னென்னா வாயை பொத்திட்டு கம்முன்னு இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த 3 நாட்கள் அப்படிங்கிறது சமாளிக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி அவர், அந்த 6ஆம் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறனா அவர் 8இல் இருக்கின்ற போது உறவுகளிடத்த பண பரிவர்த்தனைகள், கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தையில் அது நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயணங்கள், தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ஒரு 8 மணி நேரம் ட்ராவல், ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டு போய்க்கலாம். அப்படியே நம்ம கட்டாயம் போக வேண்டியது இருக்குது, வேறு வழியே இல்லை, அன்றைக்கி தான் பயணங்களில் போகணும், அன்றைக்கி போனால் தான் போக வேண்டிய காரியத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டை விட்டு வெளியே இருக்கின்ற பொழுது ஒரு பாலோ தயிரோ அது சாப்பிட்டு போனால் நல்லது. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது பால், தயிர், தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் சாப்பாடு அப்படிங்கிறது யாருக்காவது ஒரு தானமாக கொடுத்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி கொடுத்துட்டு போனோம்னு சொன்னால் அன்றைக்கி நம்ம தாராளமாக போகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா தவிர்க்க முடியாத காரணத்துக்கு அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். அதனால் சந்திரன் சம்பந்தப்பட்ட அந்த நீர் ஆகாரங்கள் ஒருவருக்கு தானமாக கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவருடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, அண்டைய நாட்களில் ஏதாவது டாக்குமெண்ட் சமாச்சாரங்கள், அதாவது ஒரு இடம் வாங்கினா அன்றைக்கி தான் பத்திரப்பதிவு வச்சுருக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் இடத்துக்கு பணம் கொடுக்க போகிறேன், அன்றைக்கி தான் வீட்டுக்கு பணம் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த 3 நாட்களில் செய்யக்கூடாது. அப்படி செய்தோம் அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும். அந்த வேலை முடியாது, திருப்திகரமாக முடியாது. அதனால் அலைச்சல் திருச்சலாகவே இருக்கும். அப்படி மீறி நம்ம பண பரிவர்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு பண்ணுறது அப்புறம் தொன்று தொட்டு பிரச்சனையாகவே இருக்கும். ஒரு முடிவான ஒரு விஷயத்துக்கு வர முடியாது, எந்த ஒரு விஷயமும் கிளியர் ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன். அதனால் அந்த முக்கியமான டாக்குமெண்ட் சமாச்சாரங்கள், பத்திரப்பதிவு சமாச்சாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அது மட்டுமல்ல, இந்த அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் 8ஆம் இடத்தில் சந்திரன் வருகின்ற பொழுது. 2வது வாக்கில் தானே சனி இருக்கிறாரு. அதனால் வாக்கு கொடுக்கறது,
தேவையில்லாத பண பரிவர்த்தனைகள் பண்ணுறது நமக்கு சுத்தமாக ஆகாது. அந்த விஷயத்தை நீங்கள் தயவு செய்து செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி வயதானவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்கிற போதோ, வீட்டில் படி ஏறுற போதோ, பாத்ரூம் சைடு போகிற போதோ, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ரொம்ப கவனமாக போகணும் வரணும். அதாவது அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் தூய்மையாக இல்லாமல் இருந்தால், ஒரு வலுவழுப்பு தன்மையாக இருந்தால் அதில் கால் வச்சு நடக்கிற போது வலிக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வலிக்கு விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கை கால்கள் அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அன்றைக்கு பார்த்து கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தேவையில்லாத விரைய செலவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனமாக இருந்தால் மட்டும்தான் அந்த செலவுகளை நம்ம தவிர்க்க முடியும். கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்தில் இதுவரை வக்ரத்தில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி அவர் ஒரு சுபத்தன்மையோட ராசியை பார்க்குறனால ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த அஷ்டம சந்திரன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருவார். அதனால் தேவையில்லாத அசிங்க அவமானத்தில் நம்ம ஏன் மாட்டணும்? அதே மாதிரி பயணங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திரன் பயணம், ட்ராவல்ஸ், டூர் இந்த மாதிரி போகிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த 3 நாட்கள் சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ஆற்றுல குளிக்க போகிறேன், கிணத்துல குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரில் நம்ம குளிக்க போகிறனால நமக்கு தேவையில்லாத அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கையாளுகின்ற பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி குறைகள் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு 7ஆம் அதிபதி சூரியன் 2ல் இருக்கிறாரு. குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், அவங்கக்கிட்ட கொஞ்சம் சரணாகதி அடைஞ்ச மாதிரி போயிருங்க. விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. ஏன்னா இப்போ இந்த கும்பராசியினுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டால், வீட்டில் அவங்க தான் வச்சதான் சட்டம்ன்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் பேசிட்டு கொஞ்சம் கோபதாபத்தோடு இருப்பாங்க. விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஏன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நமக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்க செய்கிறது அவங்களுக்கு கரெக்டுன்னு தெரியும். ஏன்னா 7ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது குடும்பத்தில் அவங்களுடைய நிர்வாகம் இருக்கும். கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வரவு செலவு கணக்குகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. செலவுகள் அவங்க தான் செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்க தான் இருப்பாங்க. அவங்க சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. எதிர்த்து பேசுனா அன்னைக்கு சண்டையும் சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கும்பராசிக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறனால, அந்த நாட்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த விஷயங்களில் நம்ம ஈடுபடாமல் எந்தெந்த விஷயங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு தான் பயணங்கள் வந்தால் அதுக்குத்தான் இந்த பரிகாரம். அதாவது ஒரு நீர் ஆகாரங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு போகிறது, தயிர், பால், மோர் எல்லாம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறது, அன்னதானத்தை கொடுக்குறது அப்படிங்கிறது கொடுத்துட்டு நம்ம தாராளமாக போகலாம். புரியுதுங்களா? அப்படி போகின்ற பொழுது இந்த நவகிரகங்களில் இருக்கிற சந்திர பகவானுக்கு அன்னைக்கு பச்சரிசி பாதத்தில் வச்சு அவருக்கு தரிசனம் பண்ணிட்டு போகிறது, அவருடைய தரிசனத்தை பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது அவருக்கான பரிகாரம் தாராளமாக செய்யலாம். புரியுதுங்களா? இல்லைன்னா நம்மளேவும் தவிர்க்க முடியாத பயணம் தூரதேசத்தில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் யாருக்காவது ஒரு பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவங்கள். அவருடைய அமைப்பில் அவருக்கான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு நல்லது தான் செய்வார். அவருடைய தோஷத்துலேருந்து நம்ம விலகி விடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. நண்பர்களே, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.